அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம் இன்னொரு வாட்டி பார்த்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தரமான ஒரு ஆங்கில படம் பார்க்கணுன்னா சென்ட் ஆஃப் உமன் பாருங்கள். அல் பச்சினோங்கிற ஒரு அற்புதமான டாப் கிளாஸ் ஹாலிவுட் ஆக்டர் நடித்த ஒரு படம். அதி அற்புதமாக இருக்கும். இதுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். தமிழ் டப்பிங் இல்லை அந்த படத்துக்கு. ஆனால் ரொம்ப குறைந்த வசனம், சப்டைட்டில் போட்டுக்கலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஒரு பிளைண்ட் ஆர்மி மேனாக நடிச்சிருக்காரு அல் பச்சினோ. அல் பச்சினோ யாருன்னா காட்ஃபாதரோட பையனாக காட்ஃபாதராக ஆகிற கேரக்டரில் நடித்தவர் அல் பச்சினோ. இட்டாலியன் ஆக்டர், ஹாலிவுட் ஆக்டர், அமேசிங் ஆக்டர். அவரோட நடிப்பை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சட்டிலாக நடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு அல் பச்சினோட ஆக்டிங் பார்த்தா தெரியும். கொஞ்சம் நீளமான படம். ஹாலிவுட் தரத்துக்கு யூஸ்வலாக அவங்க 120 நிமிஷம் அந்த மாதிரி முடிச்சுடுவாங்க. இந்த படம் அதிக நேரம் ஓடும். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 2.5 hours ஓடக்கூடிய படம்னு நினைக்கிறேன். ஆனால் ரியாலிட்டி. ஸோ சென்ட் ஆஃப் உமன் மிக அற்புதமான படம். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அது பார்க்கலாம். பைரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. அதெல்லாம் இந்த பைரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்குற காலம்லாம் மலையேறிடுச்சு பாருங்களேன். நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், ஆஹா, இது மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம், டிஸ்னி ஹாட்ஸ்டார் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த படங்களை டவுன்லோட் பண்ணி மோசமான பிரிண்டில், திருட்டு பிரிண்ட்லலாம் பார்க்குறது நிறைய குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனங்க எல்லாருமே நேர்மையாக தான் ஆசைப்பட்றாங்க. நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிகிறபடி யோசிச்சு பாருங்களேன். ஒரு 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு ஒரு மாதம் கூட எத்தனை படம் வேணால் பார்க்கலாம். நம்ம நினச்ச படத்தை பார்க்கலாம், நினச்ச நேரத்தில் அதை நிறுத்தலாம், பிடிக்காட்டி தள்ளிட்டு வேறு படம் பார்க்கலாம். அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய சேஞ்சை கொண்டு வந்துடுச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட சுதந்திரத்தை கொடுத்த உடனே மனுஷன் எனக்கு திருட்டுத்தனமாக படம் பார்க்குற அவசியம் இல்லை, நான் நேர்மையாக படத்தை பார்க்குறேன் அப்படின்ற முடிவுக்கு மனுஷன் வந்தால் பாருங்க. இந்த சாஃப்ட்வேர் திருட்டு நடந்தது முன்னாடிலாம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எல்லாம் பைரேட் காப்பீஸ் போட்டு வச்சுப்பாங்க, எக்ஸல், வேர்டு எல்லாத்தையும். அது எல்லாத்தையுமே இப்போ கிட்டத்தட்ட எல்லோரும் லீகலாக வச்சுக்கலான்ற மாதிரி அதனோட விலையை கம்மி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். அதுதான் இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டு விஷயம். ஸோ ஐஃபோன் 16 வந்துடுச்சு மார்க்கெட்டில். இப்போது இன்றைக்கி தான் நான் அதனோட அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தேன். இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி சண்டே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஐஃபோனோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஐஃபோன்லாம் ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் உபயோகப்படுத்தக்கூடியது அப்படின்றது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். விலை அதிகமாக இருந்தாலும் ரொம்ப நாள் உழைக்குன்ற ஒரு தரம் அது இருக்கிறதுனால இப்போ ஐஃபோனும் இந்தியாவில் நிறைய உலவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 50,000 ரூபா பணம் இருந்தால் கூட வாங்கிட முடியும் அப்படின்ற மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுது. வாங்க யார் வரப்போகிறீங்க லைவ் பார்க்குறதுக்கு? இங்கே எங்களோட நாய் டவுனி இருக்குது. டவுனி பாய், Hey Downy boy. என்ன பண்ணிட்டு இருக்க Downy boy? What are you doing? Hey Downy செல்ல பையன், Downy குட்டி பையன், Downy Downy